தமிழ்நாட்டில் கடைசியாக உதயமான மாவட்டம் மயிலாடுதுறை. மயிலாடுதுறை என்றதுமே பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலங்களான பூம்புகாரின் டாக்டர் கலைஞர் உருவாக்கிய கலைக்கூடமும், தரங்கம்பாடியில் சீகன் பால்கு உருவாக்கிய தேவாலயம் உள்ளிட்டவையும் நம் கண்முன்னே காட்சிகளாக விரியும். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடத்தை தரங்கம்பாடியில் நிறுவியது உள்ளிட்ட எண்ணற்ற பணிகளை செய்த சீகன் பால்குவிற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும், கடலோர மக்களின் வாழ்வாதார 10 கோடி ரூபாயும், சந்திரபாடியில் மீன் இறங்குதளத்தில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு, நண்டலார் ஆற்றின் முகத்துவாரத்தினை தூர்வாரி தடுப்பு சுவர், படகணைகள் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்த 32 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இது குறித்து பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு பேசிய போது, எமது அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றதோடு அதன் விவரங்களையும் நம்மிடம் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பான ஆட்சி செய்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதி மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நமது இந்த தொகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த சீகன் பால் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருந்தோம். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு கேட்டு அதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அந்த 3 ஆண்டுகளில் இந்த பகுதியில் பூம்புகார் தொகுதி முழுவதும் நிறைய மக்களுக்கு தேவையான பல பணிகளை செய்து, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடலோர மீனவ மக்களுக்கு அதிகமான வேலைகளை செய்திருக்கிற ஒரு ஆட்சின்னா இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சி தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கிட்டா, இப்போ புதுசாக இப்போ இந்த சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிற சந்திரபாடிக்கு போட்டு உள்ளார கல் கொட்டுறதுக்கு 32 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி தரங்கம்பாடிக்கு ஒரு 10 கோடி ஒதுக்கியிருக்கு மீனவ மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்னமுடி அம்மனாத்துல கல் கொட்டுறதுக்கு, கல் கொட்டி போட்டு உள்ள வர மாதிரி செய்யறதுக்கு 24 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வானகிரிக்கு மட்டுமே ஒரு 55 கோடி முன்னாடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ ஒரு 30 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் எல்லாமே துறைமுகம் கட்டுறதுக்காக, காவேரி ஆற்று மலைக்கு உள்ள வச்சு துறைமுகம் கட்டுறது. அது மாதிரி நிறைய ஒர்க்க செய்யாத ஊரே கிடையாது. அனைத்து ஊர்லேயும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துற எண்ணத்தோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான திட்டங்களை, வரலாற்றில் எப்பயும் இல்லாத ஒரு திட்டத்தை இது பண்ணியிருக்கு. வரலாற்றில் ஒரு சிறப்பு என்னன்னா, இது வரைக்கும் பஸ் இல்லாத ஊர் அனைத்துக்கும் பஸ் விட்டுருக்கு. சுதந்திரம் அடைந்ததுலேருந்து போகாத வழித்தடத்தில் பஸ் விட்டுருக்கோம். அந்த மாதிரி பல நல்ல காரியங்களை செய்து மக்களுக்கு தேவையான பணிகளை சிறப்பாக செய்துட்டு இருக்கிற ஒரு அரசு.
இருக்கிற நமது தளபதியுடைய அரசு அந்த பூம்புகார் தொகுதியில் நிறைய மக்களுக்கான தேவை மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் நடைபெறுகிறது. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஒரு வருஷம் 2 வருஷத்துல அனைத்தும் சிறப்பாக முடிக்கும். பூம்புகார் கலைக்கூடத்தை சிறப்பாக 24 கோடி செலவில் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் பேஸ். 2வது பேஸ் வேலை அடுத்த கட்டமாக நடைபெற இருக்குது. அப்படி பண்ணும்போது பழைய பூம்புகார் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ஓலைச்சுவடிகளில் இருந்த பழந்தமிழ் காப்பியங்களை காகிதத்திற்கு கொண்டு வந்தது, பெண்களுக்கென முதன்முதலாக கல்விக்கூடம் உருவாக்கியது உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான சாதனைகளை தமிழ் மண்ணில் சாத்தியப்படுத்திய சீகன் பால்குவிற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும், தமிழரின் தொன்மையை உலகிற்கு சொல்லும் சிலப்பதிகார காட்சிகளை சிற்பங்களாக கொண்ட பூம்புகார் கலைக்கூடத்தை புதுப்பிப்பதற்கும், கடலோர மக்களின் மேம்பாட்டிற்கும் நிதி ஒதுக்கிய மாநில அரசுக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடன் இணைந்து நாமும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம்.